வெளிநாடுகளில் படிக்க செல்லும் கல்லூரி மாணவிகள் உதவித்தொகை பெறுவதற்கான நிபந்தனைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் 100 மாணவியர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை மேற்கொள்வதற்காக கடன் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் ஆகியோர் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய தகுதியானவர்கள். எனவே இந்த வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் 36 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை பெற www.tabsetco.in.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்து இப்போது விண்ணப்பிக்கலாம். கடனுக்கான தகுதி மற்றும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சான்றுகள். 1. விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினராக இருத்தல் வேண்டும். சாதிச் சான்றிதழ். 2. குடும்ப ஆண்டு வருமானம் ரூ.3.00 இலட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். கிராமம், நகர்ப்புறம் பாகுபாடின்றி வருமானச் சான்றிதழ். மாநில அரசின் வருமானச் சான்றிதழ் வழங்கும் தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லது வர்த்தமானி பதிவு பெற்ற அதிகாரியால் கசெட்டட் ஆஃபீஸர் சான்றளிக்கப்பட்ட சுய சான்றளிக்கப்பட்ட ஆண்டு குடும்ப வருமானச் சான்றிதழ் கொடுக்க வேண்டும். 3. விண்ணப்பதாரர் மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல் படிப்புகள், PhD, முதுகலை பட்டப்படிப்புகள் போன்றவற்றில் முதுகலை படிப்புகளுக்கு பொருத்தமான அதிகாரியால் அங்கீகரிக்கப்பட்ட தரப்படுத்தப்பட்ட தேர்வு மதிப்பெண்கள் SAT, GMAT, கிரே அல்லது பாடநெறியில் சேருவதற்கு பொருந்தக்கூடிய பிற தொடர்புடைய மதிப்பெண்கள் போன்றவை மூலம் சேர்க்கையை ஏற்றுக்கொள்ளும் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நிறுவனத்திலிருந்து சேர்க்கை சலுகை கடிதத்தை பெற்றிருக்க வேண்டும். IELTS அல்லது TEFL போன்ற முற்றிலும் மொழித்திறன் தேர்வை அடிப்படையாக கொண்டதல்ல. நிதியின் அளவு. ஒரு மாணவருக்கு அதிகபட்ச கடன் வரம்பு ரூ.15 லட்சம்.க்கு உட்பட்ட பாடத்திட்டத்தின் செலவில் 85 விழுக்காடு புதுதில்லியின் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் மூலமும் மீதமுள்ள 15 விழுக்காடு அதாவது ரூ.2.25 இலட்சம் தமிழ்நாடு அரசால் விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படும். நிபந்தனைகள். 1. கடன் தொகையானது சேர்க்கை கட்டணம், கல்வி கட்டணம், புத்தகங்கள், எழுதுபொருட்கள், தேர்வு, ஆய்வகம் மற்றும் நூலக கட்டணம், உண்டி மற்றும் உறையுள் கட்டணங்கள் மற்றும் கடன் காலத்திற்கான காப்பீட்டு கட்டணங்கள் உள்ளடக்கியது. கல்வி நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்ட கட்டணத்தின் அடிப்படையில் கடன் தொகை விடுவிக்கப்படும். செமஸ்டர் அல்லது அரையாண்டு அடிப்படையில். 3. முந்தைய ஆண்டுகளில் தேர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் மட்டுமே தொடர்ந்து கட்டண தவணைகள் விடுவிக்கப்படும். 4. வயது வரம்பு 21 முதல் 40 வயது வரை. வட்டி விகிதம் ஆண்டிற்கு 8 விழுக்காடு. கடனை மீளப் பெறுவதற்கான கால அவகாசம். கடன்கள் வழங்கப்படும் பாடத்தின் வகை மற்றும் காலத்தை பொருட்படுத்தாமல் மாணவர்களிடமிருந்து மீளப் பெறுவதற்கான தடைக்காலம் 5 ஆண்டுகளாக ஒரே மாதிரியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடனை திரும்ப செலுத்தும் காலம். மாணவர்களிடமிருந்து அதிகபட்சமாக மீட்கும் காலம் 10 ஆண்டுகள் ஆகும். அதாவது 5 வருட தடைக்காலம் உட்பட. அதாவது கடன் வழங்கப்பட்ட 10 ஆண்டுகளுக்குள் கடனை முழுவதுமாக திருப்பி செலுத்தப்பட வேண்டும். முன்கூட்டியே செலுத்தப்படும் கடனை திருப்பிச் செலுத்தத் தொடங்கிய பிறகு எப்போது வேண்டுமானாலும் கடனை திருப்பிச் செலுத்தலாம். இதற்கான முன் கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. விண்ணப்ப படிவம் இக்கழக இணையதள முகவரியில் www.tabsetco.gov.in பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் கடன் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வங்கி கோரும் ஆவண நகல்களுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். இது அனைத்தும் செய்ய வேண்டும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க. நன்றி.